Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான். எஸ் தெரிஞ்சிருக்குமே இதை பற்றி பேச போகிறோன்னு. ரைட், டிசம்பர் 15 ஆக்ஷன் வந்துடும். மோஸ்ட் ப்ராப்ளி அபுதாபி இல்லைனா ஒமான் கத்தார்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நவம்பர் 15க்குள்ளே ரிலீஸ் அண்ட் ரீட்டர்ன் லிஸ்ட்டு கொடுத்தாகணும். எல்லாரும் பேப்பர் பேனா வச்சுட்டு எழுதிட்டு இருப்பாங்க, நம்மளும் எழுதுவோம் கொஞ்சம். ரைட், ஒன் பை ஒன் எல்லாம் பேசிட்டு வரோம். ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸு, சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி பேசியாச்சு. இப்போ எஸ்ஆர்ஹெச் பற்றி கொஞ்சம் பேசலாம். ரைட், எஸ்ஆர்ஹெச் போன சீசன் வந்து 14 மேட்ச் விளையாண்டாங்க, 6 ஜெயிச்சாங்க, 7 தோத்தாங்க, 1 நோ ரிசல்ட், ரேங்க் நம்பர் 6, நெட்டிஃபைட் எலிமினேட்டட், குவாலிஃபை ஆகலை. ஆனால் அதுக்கு முந்தின சீசன் 2024 பார்த்தீங்கன்னா டம்மாலு டும்மிலு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அடிப்பொலி. ஆமாம், அபிஷேக் சர்மா ஆகட்டும், டிராவல்ஸ் ஹெட் ஆகட்டும், கிளாசன் ஆகட்டும், பயங்கரமாக அடித்து ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க சேப்பாக்கில். அங்கே தான் வந்து கேகேஆர்ட்ட தோத்தாங்க. அச்சா, என்ன அவங்க அடிக்கிற அடியில் ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா, அந்த மூமெண்ட் எல்லாமா 2.5 கிலோக்கு ஹாத் சன்னி தேவல் சொல்லுவார். அந்த மாதிரி அபிஷேக் சர்மா 439 ரன் முடிச்சு போன சீசனில் ஸ்ட்ரைக் ரேட் 193, 46 4, 28 6 அடிச்சார். டிராவல்ஸ் ஹெட் 374, ஸ்ட்ரைக் ரேட் 162, 50 4, 15 6. ஹென்ரிச் கிளாசன் 487 ரன், ஸ்ட்ரைக் ரேட் 172, 42 4, 25 6 முடிஞ்சு போன சீசன் சொல்கிறேன். அப்புறமும் ஒருத்தர் இருக்கார், இஷான் கிஷன் 354 ரன், ஸ்ட்ரைக் ரேட் 152, 33 4, 15 6. அப்புறம் நிதிஷ் ரெட்டி, நீங்களாம் கூட ஃபென்டாஸ்டிக் ஆல்ரவுண்டர் சார், ஆஸ்திரேலியா போயிருக்காரு, இங்கிலாந்து போயிருக்காரு சொன்னீங்கன்னா அவர் தான். ஃப்ளாப் ஷோ போன சீசன். ஆமாம், 182 ரன் தான் எடுத்தார். இவ்வளோக்கும் 13 மேட்ச் விளையாண்டார். ஸ்ட்ரைக் ரேட் 118.95. ஆமாம், 120 பால் நீங்கள் விளையாண்டிங்கன்னா 20 ஓவரில் 140 தான் ஸ்கோர் வரும். அதான் அதுக்கு அர்த்தம். 16 4, 4 6. இன்ஜுரி வேறு ட்ரபிள் பண்ணிச்சு, 13 மேட்ச் தான் விளையாண்டார். மொத்தமே 14 தான், அதில் 13 விளையாண்டார். ஸோ இதில் தான் அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு கம்பேரிங் டு 2024 பர்ஃபார்மன்ஸ் இது ரொம்ப புவர் தான், எல்லாருமே சொல்கிறேன். அவங்க எல்லாமே அடித்தது அவங்களோட பேட்டிங் சர்ஃபேஸ் ஹைதராபாத் பிச்சில் தான். ஒன்ஸ் ஹைதராபாத் பிச்சு விட்டு வெளில வந்தாலே தேவர் ஸ்ட்ரகிளிங். அதுக்கு உதாரணம் தான் சேப்பாக்கில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க பாருங்கள் ஃபைனலில். ரைட், விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி அவங்க கேப்டன் பேட் குமின்ஸ் 16 விக்கெட் எடுத்தார். எக்கனாமிக் ரேட் ஆஃப் 9.06. ஹர்ஷல் பட்டேல் 16, எக்கனாமிக் 9.8. மலிங்கா அப்படி ஒருத்தர் இருக்கார், லசித் மலிங்கா இல்லை இவர், இன்னொரு மலிங்கா, அவர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர். 7 மேட்ச் தான் விளையாடு, 13 விக்கெட், எக்கனாமி ரேட் 8.92. ஜெய்தப் உனட்காட் என் காலத்துலேருந்து விளையாடிட்டு இருக்காரு, லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர். 7 மேட்ச் 11 விக்கெட், 7.34 எக்கனாமி ரேட்டு. அப்புறம் முகமது ஷமி பிக் ஃப்ளாப், 9 மேட்ச் விளையாண்டார், 6 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது. ரன் ரேட் வந்து எக்கனாமி ரேட் 11.23. இந்த மாதிரி இருந்தால் போலர்ஸ் வின்னி டோர்னமெண்ட் இடத்துல இந்த மாதிரிலாம் கொடுத்தா என்ன அர்த்தம்? சரி, இது ஃபாஸ்ட் பாலிங். ஸ்பின்னுக்கு வந்துடுறாரு. ஸ்பின்னில் பாருங்கள், அவங்களுக்கு ஜீஷான் அன்சாரி ரைட் ஆம் லெக் ஸ்பின்னர். அவர் 10 மேட்ச் விளையாண்டார், 6 விக்கெட் எடுத்தார், 9.84 எக்கனாமி ரேட். இன்னொருத்தர் ஹர்ஷ் டூபே 3 மேட்ச் விளையாண்டார், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். அவர் அக்சர் பட்டேல் மாதிரி 5 விக்கெட் எடுத்தார், எக்கனாமி ரேட் 9.8. இப்போ ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டு வீக்கு. ஃபாஸ்ட் பாலருக்கு இப்படி அடி உழுது, ஸ்பின்னும் இவ்வளோ வீக்காக இருந்தால் நீங்கள் எங்கேருந்து குவாலிஃபை ஆவீங்க, எங்கேருந்து ஜெயிப்பீங்க? ஸ்பின்னோட கம்பேரிசன் சொல்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இங்கே வீக்குன்னா ஸ்பின்னர்ஸை மட்டும் சொல்கிறேன். 100 அஹமத் 24 விக்கெட் எடுத்தார். ஆனால் இவங்களோட ஜீஷான் அன்சாரி மொத்தமே 6 விக்கெட் தான். அதே மாதிரி சாய் கிஷோர் குஜராத் டைட்டன்ஸுக்கு 19 விக்கெட் எடுத்தார். வருண் சக்கரவர்த்தி கேகேஆருக்கு 17 விக்கெட் எடுத்தார். குணால் பாண்டியா நான் இருக்கேன்னு ஆர்சிபிக்கு அவரு ஒரு 17 விக்கெட் எடுத்தார். ஸோ விக்கெட் தான் உங்களுக்கு பிட்வீன் 6 and 14 ஓவரில் ஸ்டாப் பண்ண போகிறது விக்கெட் தான். யூ கேனாட் கண்டெயின். நீங்கள் வந்து நோ லாஸே ஃபார் 2ன்னு இருந்ததுன்னா 16 ஓவருக்கு அப்புறம் டெத் ஓவர் 4 ஓவர் 70 80 அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் எஸ்ஆர்ஹெச்லாம் ஒரு சீசனில் 7 ஓவரில் 120 130, இப்போல்லாம் 50 ஓவரில் திணறாங்க, 120 130 அடிச்சிருந்தாங்க. பவர் பிளேலேயே சொல்கிறேன் நான். எனிவே, இதெல்லாம் நடந்த முடிஞ்சு போனது. அது தெரிஞ்சாதான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ரைட், இப்போ ஆக்ஷனுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இது வரைக்கும் பட்ஜெட் அவங்க சொல்லலை எவ்வளோ ஏற்ற போகிறாங்கன்னு. பட் இருக்கிற பட்ஜெட்டில் ஒரு 5 பிளேயர் சொல்கிறாங்க ரிலீஸ் பண்ணுங்கள், தொக்கா பிக் அமௌண்ட் வரும், அதை வச்சு நீங்கள் பிட்டிங்க்கு போகலாம். யார் யார்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ஹென்ரிச் கிளாசன், அவர் ரிலீஸ் பண்ணுங்க. 23 கோடி ரூபாய் அவருக்கு மட்டுமே. ஆமாம், ஆனால் டோட்டலாகவே அவர் 42 மேட்ச் விளையாடிருக்காரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு, 3 சீசனாக இருக்கார். 1414 ரன்னும், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 173. அண்ட் 3 சீசனும் எவ்ரி சீசன் 400+ ரன் அடித்தார். பட் த ப்ராப்ளம் இஸ், அண்ட் இப்போது 23 கோடி அங்கே போய் லாக் ஆகிருக்கு. இதெல்லாம் 10-12 கோடியே மேக்ஸிமம் தான் இவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்கள கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 23 கோடி தொக்கா. அடுத்த ரிலீஸ் முகமது ஷமி, எஸ் 10 கோடிக்கு எடுத்தாங்க. இன்ஜுரி ப்ரோன் வேறு, க்ளவுட் ஆஃப் இன்ஜுரி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும், அவர் எப்போ இன்ஜுரி ஆகுன்னு சொல்ல முடியாது. அண்ட் 6 விக்கெட் எடுத்தார் போன சீசன். அதுவும் எக்கனாமி ரேட் 11.23, ஆவரேஜ் 56.17. போலிங்கில் ஆவரேஜ் இருக்குது. 56 ரன் கொடுத்தா தான் ஒருத்தர் அவுட் பண்ணுறாருன்னு நினச்சி பாருங்கள் நீங்கள்.
ஒஸ்ட் எவர் bowling ஃபிகர் இன் ஐபிஎல் பை அன் இந்தியன் bowler. அப்படி ஒரு பெருமை சேர்ந்துருக்கு அவருக்கு. ஆமாம், இந்தியன் பவுலரே இந்த 18 சீசனில் ஃபர்ஸ்ட் bowling ஃபிகர் இவள் தான். அப்படி என்னப்பா பண்ணாரு கேட்பீங்க. 4 ஓவர் போட்டு நோ மெயின்டைன் 75 ரன் கொடுத்து நோ விக்கெட். யாருக்கு எதிராக? பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக. ஆமாம், அப்படி ஒரு கடை வச்சிருக்காரு. இது 2 ஆச்சா 10 கோடி. அப்புறம் இஷான் கிஷன் 11 கோடியை 40 லட்சத்துக்கு எடுத்தாங்க. 354 ரன் தான் எடுத்தார். இன்கன்சிஸ்டன்சி, ஆவரேஜ் 35.40. ஸோ விக்கெட் கீப்பிங் சம்டைம் பண்ணும்போது ஒரு கேட்செல்லாம் அவர் நிறைய விட்டார். ஸோ அதனால் இவர் ரிலீஸ் பண்ணுங்க. அப்புறம் ஹர்ஷல் பட்டேல் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் 8 கோடிக்கு எடுத்தாங்க. 16 விக்கெட் எடுத்தார் 13 மேட்ச்சில். குட், ஓகே தான். பட் டெத் ஓவரில் வந்து பயங்கரமாக ரன் கொடுத்தாரு. 10 ரன்ஸ் பர் ஓவர் மினிமம். 4 ஆச்சா. அப்புறம் ராகுல் சாவர் லெக் ஸ்பின்னர் 3 கோடி 20 லட்சம். அமௌண்ட் என்னமோ சின்னது தான், ஆனால் ஒரு ஸ்லாட் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா அவர் 2 மேட்ச் தான் விளையாண்டார் போன சீசன். இவருக்கும் ஒரு லெக் ஸ்பின்னர், வெரி குட் பவுலர். 2 மேட்ச் அதில் விக்கெட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 5 பேர் இருக்காங்களா, ஹென்ரிச் கிளாசன், முகமது ஷமி, இஷான் கிஷன், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ராகுல் சார். இவங்களெல்லாமே நீங்கள் ரிலீஸ் பண்ணாலே, 5 பிளேயரை நீங்கள் ரிலீஸ் பண்ணாலே 55 கோடி 60 லட்சம் உங்களுக்கு பட்ஜெட் மிகுது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இதே பிளேயர் வேணும்னா ஆர்டிஎம்மில் யூஸ் பண்ணி எடுத்துங்க, கம்மி ரேட்டில் எடுத்துங்க. இல்லைன்னா கோ ஃபார் நியூ பிளேயர்ஸ். யார் அந்த நியூ பிளேயர்ஸ்? டார்கெட் லிஸ்ட் அப்புறமா நான் கொண்டு வரேன். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணும். ஒரு காலத்தில் நபீம், முஜிபுர் ரஹ்மான், ராஷித் கான் 3 பேருமே அங்கே இருந்தாங்க. 3 பேருமே டாப் கிளாஸ் ஸ்பின்னரு. இப்போ 3 பேருமே இல்லை. வாஷிங்டன் சுந்தர் இருந்தார், அவரையும் நோத்தி விட்டாங்க. சாகிபுல் ஹசன் நோத்தி விட்டாங்க. ஸோ அதெல்லாம் இந்த வாட்டி பண்ணக்கூடாது. அவங்க பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க ஸ்ட்ராட்டஜின்னு. அண்ட் காவியா மாறன் தான் வருவாங்க ஆப்ஷனுக்கு. ஸோ என்னோட கருத்துப்படி இந்த 5 பேர் ரிலீஸ் பண்ணணும். நிறைய பேர் இருக்காங்க, பட் என் கண்ணை உறுத்துறது இந்த 5 தான். நிதிஷ் ரெட்டி ஐடோன் அவங்க வச்சுப்பாங்க, ஏன்னா அவர் எப்போ வேணால் பர்ஃபார்ம் பண்ணுவார். அதனால் அந்த 5 பேர் லிஸ்ட்டில் கொண்டு வரல. அவர் ஒன்றும் ஹியூஜ் பட்ஜெட்டும் கிடையாது. இன்ஜுரி இருந்தனால தான் அந்த 182. இஸ் அ வெரி குட் T20 பிளேயர். நான் எப்போதுமே கிரிட்டிசைஸ் பண்ணது டெஸ்ட் மேட்சை தான். இவரை கொண்டு போய் மிச்சல் ஸ்டாக், ஹேசல் விட்டு, பேட் குமிச்சத்தில் நிற்க வைக்கிறீங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் தான். அப்படி ஒரு 100 அடிச்சிட்டாரு டெஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில். எனிவே அதுதான் நான் சொன்னேனே தவிர நிதிஷ் ரெட்டியோட எபிலிட்டி பற்றி இது இல்லை. அவர் இன்ஜுரி ஃபிட்னஸ் சரியாக இருக்கணும். அப்வியஸ்லி அபிஷேக் சர்மா, டிராவஸ் ஹெட்டை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. பேட் கமின்ஸ் கேப்டன், கூல், அவர் தான் ஒன் டே இன்டர்நேஷ்னல் கேப்டன். கப்பு ஜெயிச்சவங்க ஆஸ்திரேலியா 2023. இந்தியாவை தான் அடித்தாங்க. 10 மேட்ச் இந்தியா அன்பீட்டனாக வந்து இவங்க கொண்டு தோத்துட்டாங்க ஃபைனலில். அதே மாதிரி பேட் கமின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு போன சீசன் அவங்க தான், ஆனால் இந்த சீசன் தோத்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. அண்ட் தேர் அ வெரி குட் bowling அட்டாக், வெரி குட் பவுலர் கேப்டன் இருக்கிறது எப்போதுமே ரொம்ப நல்லது. இப்போ நடராஜோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆனது காரணம் பேட் கமின்ஸ் ஆஸ் அ கேப்டனாக இருக்கும்போது பவுலர் கேப்டன் வந்து bowling பெர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ணுவார். பேட்ஸ்மேன் பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவில் தான் திங்க் பண்ணுவாங்க. அதனால் எதர் விக்கெட் கீப்பர் கேப்டனோ இல்லை பவுலர் கேப்டன் பாருங்கள் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பொதுவாகவே நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட சினாரியோ. எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அதுக்கு முன்னாடி நீங்கள் மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, சிஎஸ்கே பற்றி போட்டாச்சு. யார் ரிலீஸ் பண்ண, யார் எடுக்கணும், அங்கே என்னென்ன ஸ்ட்ராட்டஜின்னு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்லிட்டேன். உங்கள் கருத்து எதுவும் வந்தாலும் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். ஓகே, பரிபாத் அதற்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொன்று சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.